29/4/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஆல்சோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோன்னு பார்த்துக்கலாம். 28ஆம் தேதி பாருங்கள். 28ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஆல்சோ பிளெயின் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆல் போர்டு பாருங்கள். நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? 1 மணிக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 046, 6 மணிக்கு 885, 8 மணிக்கு 658. சரிங்களா? இங்கே நம்ம 2 டிஜிட்டல் கொடுத்துருக்கோம். 60 64 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 06ன்னு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு, பிசியில் 46ன்னு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? பிசியில் பாருங்கள், ஏசியில் 06, பிசியில் 46 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நான் ஒரு செட்டு கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருக்கேன், ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லி. அதேமாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுன்னா இது இப்படி வின்னிங் வரும். அதேமாதிரி ஆல் போர்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 396 மெயின் டார்கெட்டு. பவர் நம்பருங்க கீழே இங்கே கொடுக்கப்பட்ட நம்பரும் வரலான்னு சொல்லியிருக்கிறேன். 1 மணிக்கு பாருங்கள் 04 இங்கே பாஸ் ஆகிருக்கு. 04ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே 2 டிஜிட்டலாக இங்கே பாஸ் ஆகிருக்கு, ஏபிக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்புறம் பாருங்கள் 6 1 மணிக்கும் பாஸ் ஆகிருக்கு, 8 மணிக்கும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 2 போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. 4 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு, 0 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. இதில் கொடுக்க 04 நம்ம ஒரு கொடுத்துருந்தோம்னாலும் அதுவும் பாஸ் ஆகிருக்கு. 04 ஒன்று பாஸ் ஆகிருக்குது பாருங்கள். 04 ஒன்று பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 04 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. பக்காவாக நம்ம கொடுத்துருக்கோம். 3 செட்டு அப்படியே கீழே இருக்கிற 3 செட்டும் அழகாக 3 டிஜிட்டலாகவே வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா? பாருங்கள், 3 டிஜிட்டலாகவே வின்னிங் வந்திருக்குது. சரி, 28ஆம் தேதிக்கு முடிஞ்சிச்சு. 29ஆம் தேதி பார்ப்போம். ஆல் போர்டு 1 மணி 6 மணி 8 மணி பிஎம். சரிங்களா? ஆல் போர்டு 542 மெயின் டார்கெட். சரிங்களா? 54 மெயின் டார்கெட்டு. 761 கொடுத்துருக்குறேன் கீழே. சரிங்களா? அது இல்லை, இது ரெண்டையும் கலந்து 2 டிஜிட்டல் எடுக்கலாம், 3 டிஜிட்டல் எடுக்கலாம். நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய ஆல் ஷோக்கும் இந்த மாதிரி 2 டிஜிட்டல் இதில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 இது வந்து கேஎல் டிஆர் ரெண்டுக்குமே புக்கிங் எடுக்கிற நம்பர். சரிங்களா? நீங்கள் டிக்கெட் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஹாய்னு மெசேஜ் போடுங்க, இல்லைனா கால் பண்ணி பேசிட்டு கூட டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? இதில் கெஸ்ஸிங் கிடையாது, ஒன்லி டிக்கெட் போடுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ டியர். சரிங்களா? மத்தியானம் கேஎல் 3 மணி ஷோ. இதுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தோன்னா வின்னிங் அமௌண்ட்டு செட்டில் ஆகிடும். பக்காவான நம்பர், பக்காவாக நீங்கள் நம்பி போடலாம். சரிங்களா? அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? ஹாய் மெசேஜ் போடுங்க, அவங்க டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவாங்க, இல்லை கால் பண்ணி பேசிட்டு கூட நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து பாருங்கள், ஏபிபிசி ஏசி நேற்று நம்ம 3 போர்டு அழகாக வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 57 47 27 56 46 26 51 41 21 52 71 01. சரிங்களா? ஒரு 12 செட் இருக்குது. பாருங்கள், இதில் இருந்து தான் நான் இதில் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் ஒரு பக்காவான நமக்கு டெய்லி ஏதாவது ஒரு ஷோ இதிலே 3 டிஜிட்டல் பாஸ் ஆகுது. பாருங்கள், நீங்களே நேற்று கூட பாருங்கள் 28ஆம் தேதி நம்ம இதிலே பாஸ் ஆகிருக்கு. 046ங்கிறது 1 மணி ஷோவில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், இதிலே நீங்கள் கூட செட் பண்ணுங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. நான் அதை தான் கீழே கொடுத்துருக்கேன், 2 டிஜிட்டலாக வடிவம் செட் பண்ணி கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான நம்பர் இதில் இருந்தால் அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏபி பிசி ஏசி எதுக்கு வேணாலும் வரலாம். 2 7ன்னு வச்சா 7 2ன்னு வைங்க, 4 7ன்னு வச்சா 7 4ன்னு வைங்க. இதே மாதிரி எல்லா செட்டுக்கும் ரொட்டேட் பண்ணி வைங்க. 4 1ன்னு வச்சா 1 4, 7 1ன்னு வச்சா 1 7, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வைங்க. இதிலே பக்காவாக நாளைக்கு 1 மணி ஷோவோ 6 மணி ஷோவோ 8 மணி ஷோவோ ஒரு ஃபுல் வின்னிங் வரலாம். இல்லைன்னா கண்டிப்பாக 2 டிஜிட்டல் வின்னிங்காவது வரலாம். சரியா? என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன். ஆல் போர்டுக்கும் இதே தான். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னுடைய கணிப்பை மட்டும் கொடுக்குறேன்னா நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே என்னுடைய வீடியோ நீ தேடிட்டு இருக்காண்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆனில் போடுங்க. போட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும். தேடிட்டு இருக்காண்டா. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன் நான். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ஒரு நல்ல கெஸ்ஸிங், நல்ல ஒரு வின்னிங் தான் எடுத்து கொடுக்கணும். இதுக்கு மேலே என்ன வின்னிங் எடுத்து கொடுக்குறாங்க யார் பாருங்கள். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது வந்து கேரளாவுக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. சரிங்களா?